தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் நாம் இருமொழி கொள்கையில் தான் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்தது மனப்பாடம் பண்ணிட்டு போய் நம்ம பாடம் பரிசு எழுதுறதை காட்டிலும் புரிதலோடு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. மற்றொன்று அறிவியல் சார்ந்து நம்முடைய பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை முழுமையாக நம்ம சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக 11ஆம் வகுப்பில் இருக்கிற அந்த பொதுத் தேர்வையும் இப்போ நம்ம ரத்து செஞ்சிருக்கோம். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம செய்யும் பொழுது அது சார்ந்து அவங்களால டிபேட்டுக்கு வர முடியாமல் இதான் நானும் கருத்து சொல்லுகிறேன் என்கிற விதத்தில் அவர்கள் சொல்வது வந்து சரியாகவும் இருக்காது, முறையாகவும் இருக்காது. இன்னொன்று வந்து என்னன்னா, இன்னைக்கு நம்மை பொறுத்தவரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் வந்து எதையுமே நம்ம எதிர்க்கவில்லை. எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடிய நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நாம் என்ன செஞ்சது நல்ல விஷயமா இருந்தால் அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க, மற்ற மாநிலம் அதை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுறோம். எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க, மும்மொழி கொள்கை வேணான்னு சொன்னா இல்ல நீ அதை பண்ணாதான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? அது சார்ந்திருக்கின்ற கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எல்முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம்? உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த முறையில் அவர் வந்து வருத்ததான் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக. ஒவ்வொரு அம்சத்துக்கும் போட்டியா தான் இந்த மாநில கல்விக் கொள்கையை வந்து வேணுமெனே வந்து வரையறுத்திருக்காங்கன்னு பிஜேபியோட குற்றச்சாட்டு. இல்ல பிஜேபி போட்டியான எனக்கு புரியவே இல்லை நீங்க சொல்றது. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை 1+1 = 2 கணக்கு பாடம் சொல்லுதுன்னா நீங்க 1+1 = 2 நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அதான் சொல்றேன். கண்மூடித்தனமா நாங்க எதையும் எதிர்க்கவில்லை. ஆனால் மொழி சார்ந்து எங்களுடைய கொள்கை சார்ந்து நீ உள்ள புகுத்தும் பொழுது குலக்கல்வியை கொண்டு வந்தீங்கன்னா முதல் ஆளா நாங்க தான் இருப்போம், அதை எதிர்ப்பதற்கு. அதே போன்று நீங்க வந்து மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்தீங்கன்னா அதை எதிர்ப்பதற்கு நாங்க தான் முதல் ஆளா இருப்போம். நாங்க 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல இந்த பிள்ளைங்க பரீட்சை எழுதிட்டோம், ஃபெயில் ஆனா திரும்பி 3ஆம் வகுப்பே படிக்கட்டுமே என்று சொன்னீங்கன்னா அது டிராப் அவுட் ரேஷியோ அதிகப்படுத்தும். அதனாலதான் நீங்க ஆர்டி ஆக்ட் பத்தி 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் என்று சொன்னா சும்மா அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது, படிக்காம கொள்ளாம அதிலும் தரம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு சர்வே பண்ணி இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு 3ஆம் வகுப்புல கத்துக்க வேண்டியதை கத்துக்கிட்டு தான் 4ஆவது வகுப்பு போகுதா அப்படிங்கறத முதற்கொண்டு இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லா நம்ம பாத்துக்கிட்டோம். சோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு இல்ல 3ல ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆயிட்டு போட்டோம், 5ல ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆயிட்டு போட்டோம், அதுக்குதான் கல்வி குலக்கல்வி இருக்குது என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம். இதே ஒட்டுமொத்தமாக அறிவு சார்ந்த உலகம் இது முழுமையாக உணர்ந்த காரணத்தினாலதான் எஸ்சிபியை பொறுத்தவரைக்கும் நேற்று எல்லா தலைவரும் இன்னைக்கு வந்து பாராட்டுகிறார்கள். பிஜேபி கிட்ட அந்த பாராட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாதான். இருந்தாலும் மாணவருடைய நலன் சார்ந்து தயவு செஞ்சு சிந்தித்து பார்த்து உங்களோட கமெண்ட்டை கொடுங்க.